إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே இஸ்திகாமத் குரிய 10 அடிப்படைகள், அதாவது அஷர கவாயித் ஃபில் இஸ்திகாமா. இந்த நூல் அஷேக் அப்துல் ரஸாக் இப்னு அப்துல் முஹ்சின் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லா அவர்களுக்குரிய ஒரு சுருக்கமான ஒரு தொகுப்பாகும். இஸ்லாம் இந்த தொகுப்பு மிகவும் பயனுள்ளதாக உள்ள ஒரு தொகுப்பு. இந்த தொகுப்பிலே அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன மௌதூஅ ஹாதிஹி ரிசாலா அனில் இஸ்திகாமதி வஹுவ மௌதூன் அதீமுல் அஹம்மிய்ய ஜலீலுல் கதர். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இது மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இந்த தலைப்பு இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயங்களை கொண்ட ஒரு தலைப்பாக இந்த தலைப்பு இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது, இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹு சும்ம இஸ்தகாமு ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹாலிதீன ஃபீஹா ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். சூரத்துல் அஹ்காஃப் அத்தியாயம் 13, 14 ஆகிய வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். இதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், எவர்கள் அல்லாஹுவை ரப்பென கூறி, எவர்கள் அல்லாஹுவை எமது ரப்பென கூறி பிறகு அதில் இஸ்திகாமத்தாக இருந்தார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், அதே போன்று அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே என் அருமை சகோதரர்களே, இது மிக பெரும் நற்செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து அவர்கள்தான் நிலையான அந்த சொர்க்கத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். அந்த சொர்க்கத்தில் நிலையாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் செய்ததற்கு கூலியாக இது இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே போன்று சூரத்து ஃபுஸ்ஸிலத் அத்தியாயத்தினுடைய 30, 31, 32 ஆகிய வசனங்களையும் இங்கு குறிப்பிடுகிறார்கள். இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். இவர்கள் அல்லாஹ் தான் எமது ரப் என்று கூறி அதில் இஸ்திகாமத்தாக உறுதியாக நிலையாக இருந்தார்களோ அவர்களுடைய மௌத்துடைய நேரத்தில் மலக்குகள் இறங்கி வந்து சொல்வார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், நீங்கள் வாக்களிக்கப்பெற்ற சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா, இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாம் தான் உங்களுடைய நேசர்கள் என்று மலக்குகள் சொல்வார்கள். அதே போன்று வலக்கும் ஃபிஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், நீங்கள் விரும்பியது உங்களுக்கு உண்டு. வலக்கும் ஃபிஹா மா தத்தஊன், அவைகள் உங்களுக்கு தயார்படுத்தப்பட்டுள்ளன. இது நுசுலம் மின் கஃபூரிர் ரஹீம், இது அந்த இறைவன் புறத்திலிருந்து, அந்த மன்னிப்பாளன் அருள் புரியவனுடைய
அருளாக இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே இதில் சொல்றாரு வல் இஸ்திகாமா, இந்த இஸ்திகாமத் மார்க்கத்தில் உறுதியாக நிலையாக இருத்தல் என்பது அதன் மீதுதான் இந்த உலகத்துடைய மறுமையுடைய சஆதத் என்பது அமைந்திருக்கிறது, சுபீட்சம் என்பது அமைந்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஒரு அடியானுடைய வெற்றியும் அவனது அனைத்து காரியங்களுடைய அந்த சலாஹ், அந்த சீர்திருத்தமும் அதில் தான் இருக்கிறது, பயன்களும் நன்மைகளும் அதில் தான் இருக்கின்றன. எனவே ஒவ்வொருவரும் தனக்கு இதை உபதேசம் செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று இஸ்திகாமத் என்பதை பொறுத்தவரையில் இதற்கு ஒருவர் கூடுதல் கவனம் கொடுப்பதோடு, இஸ்திகாமத் என்பது மார்க்கத்தை கற்றுக்கொள்வதன் மூலம், மார்க்கத்தை செயல்படுத்துவதன் மூலம், அதில் இறுதி வரை உறுதியாக இருப்பதன் மூலம் இவ்வாறுதான் இஸ்திகாமத்தை ஒருவர் என்ன செய்ய முடியும், நிலைநாட்ட முடியும். அதில் தான் அல்லாஹுடைய உதவியும் பாக்கியமும் ஒருவருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், அதிகமான மக்கள் அதே போன்று மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், மார்க்கத்துடைய அழைப்பாளர்கள் இந்த இஸ்திகாமத்தை பற்றி கேட்கிறார்கள், இந்த இஸ்திகாமத்தை இதனுடைய யதார்த்தத்தை பற்றி கேட்கிறார்கள். அல்லாஹுடைய வழியிலே உறுதியாக இருப்பதற்கு எவைகளெல்லாம் உதவி புரியும், துணை புரியும் என்பதை பற்றியெல்லாம் கேட்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த தொகுப்பு அமைகிறது, இந்த தொகுப்பு என்பது அமைகிறது என்பதை அவர்கள் என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுகிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இப்போ நாங்கள் அதில் முதலாவது அல் காயிதத்துல் ஊலா, முதல் அடிப்படைக்கு வருவோம். 6ஆம் பக்கத்தில் இருக்குது. 6ஆம் பக்கத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் முதல் அடிப்படையாக சொல்கிறார்கள் அல் இஸ்திகாமத்து மின்னத்துன் இலாஹியா வஹிபத்துன் ரப்பானியான்னு சொல்கிறார்கள். அதாவது மார்க்கத்தில் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருப்பதென்பது அது இறை அருள், இறை அருள். அதே போன்று அது இறை கொடையாக இருந்து கொண்டிருக்கிறது, இறைவன் புறத்திலிருந்துள்ள கொடையாக அது இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு, இது தொடர்பாக அல் குர்ஆனில் நாம் பார்க்கின்ற போது நிறைய வசனங்களை இது தொடர்பாக நாம் பார்க்கலாம். அதாவது அல்லாஹு தஆலா நேர்வழியை தன்னோடு அதை இணைக்கிறான். அந்த நேரான பாதையில் பயணித்தல், அந்த நேர்வழி என்பதை அல்லாஹ் தன்னோடு இணைத்து அல் குர்ஆனில் பல இடங்களிலே குறிப்பிடுகிறான். எனவே இந்த அனைத்தும் இறைவன் கரங்களிலே இருக்கின்றன. அவன் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான், நாடியவர்களை அவன் வழிதவறச் செய்கிறான். எனவே அந்த இறைவனுடைய கரங்களில்தான் அடியார்களுடைய உள்ளங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அவன் நாடிய உள்ளங்களை நிலை பெறச் செய்கிறான் அந்த நேர்வழியில். இன்னும் சில உள்ளங்களை, அவன் நாடிய உள்ளங்களை வழிதவறச் செய்கிறான். குர்ஆனுடைய சில வசனங்களை இதில் போடுறாங்க பாருங்க. சூரத்துன் நிசா 4வது அத்தியாயம் 66, 67, 68 ஆகிய வசனங்களை படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அன்னஹும் ஃபஅலு மா யுஅதுன பிஹி லகான கைரல் லஹும் வஅஷத்த தஸ்பீதா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு எது உபதேசிக்கப்பட்டதோ, அவர்களுக்கு எது உபதேசிக்கப்பட்டதோ அதை அவர்கள் செயல்படுத்துவார்களாக இருந்தால் அது அவர்களுக்கு மிக நன்றாக இருந்திருக்கும். அது மாத்திரமல்லாமல் லகான கைரல் லஹும் வஅஷத்த தஸ்பீதா, அவர்களுக்கு அது மிக நன்றாகவும் அதே போன்று மிக உறுதியானதாகவும் இருந்திருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது மாத்திரமல்லாமல் வைதல்ல ஆதைனாஹும் மின் லதுன்னா அஜ்ரன் அதீமா, அவர்களுக்கு நம்மிடமிருந்து மேலும் மகத்தான கூலியை நிச்சயமாக நாம் கொடுப்போம். வல ஹதைனாஹும் சிராத்தம் முஸ்தகீமா, மேலும் அவர்கள் நாம் நேரான வழியில் செலுத்தி இருப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த வசனம் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய கட்டளைகளை நாம் செயல்படுத்தும் போது, அல்லாஹ்வின் புறத்து வரக்கூடிய கட்டளைகளை நாம் செயல்படுத்துவது என்பது அதுதான் ஹைர், அதுதான் என்ன ஹைராக இருக்கிறது. அதுதான் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்குரிய காரியமாகவும் இருக்கிறது. நாங்கள் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது, நாங்கள் மார்க்கத்தில் உறுதியை விரும்புகிறோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும், மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும், மார்க்கத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். இறைவனுடைய கட்டளைகளை நாம் நிலைநாட்டும் போது அது நம்மை மார்க்கத்தில் உறுதியாக்கும். அதே போன்று மகத்தான கூலி இறைவன் புறத்தில் கிடைப்பதற்கு அது காரணியாக இருக்கும். அதே போன்று நேர்வழியில் நாம் பயணிப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு நேர்வழியை காட்டுவதற்கும் அது காரணியாக இருக்கும். எனவே கற்ற விடயங்களை நாம் செயல்படுத்தாமல் இருப்பது என்பது அதற்கு மாற்றமான மோசமான முடிவுகளைத்தான் கொண்டு வரும். அதே போன்று பாருங்கள், வல் ஹிதாயத்து இல ஸிராத்தி பியதில்லாஹி அஸ்ஸ வஜல்,
நேர்வழியின்பால் வழிகாட்டுதல் என்பது இறைவன் கரங்களிலே இருக்கின்றன. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது ஃபஅம்மல்லதீன ஆமனூ பில்லாஹி வஅதஸமூ பிஹி ஃபஸயுத்கிலுஹும் ஃபீ ரஹ்மத்தின் மின்ஹு வஃபضலின் வயஹ்தீஹிம் இலைஹி ஸிராத்தம் முஸ்தகீமா என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். எனவே எவர்கள் அல்லாஹுவை உண்மையாக நம்பிக்கை கொண்டு அந்த வேதத்தை பலமாக பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ என மேலுள்ள வசனத்தில் அது சம்பந்தமாக வருகிறது. ஃபஸயுத்கிலுஹும் ஃபீ ரஹ்மத்தின் மின்ஹு வஃபضல். அல்லாஹு தஆலா அவர்களை தன் அன்பிலும் அருளிலும் என்ன செய்கிறான்? அவர்களை அல்லாஹ் நுழைவிக்கிறான். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் அவர்களுக்கு நேரான அந்த வழியையும் என்ன செய்கிறான்? அவர்களுக்கு அல்லாஹ் காண்பிக்கிறான். அவர்கள் நேர் வழியை செலுத்துகிறான். இந்த வசனத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அந்த ஹிதாயத், அந்த நேர் வழியிலே நாம் பயணிப்பதற்குரிய முக்கியமான விடயங்களாக சொல்லப்படுகின்ற இரண்டு விடயங்கள் என்ன? இரண்டு விடயங்கள். அல்லாஹுவை நாம் நம்பிக்கை கொள்வதும், நாம் மார்க்கத்தை உறுதியாக பற்றி, அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வது. அப்ப இவ்வாறு செய்கின்ற போது அவங்க அல்லாஹுடைய அந்த ரஹ்மத்தில் ஃபضல் அவர்கள் நுழைவிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேரான வழியை காண்பிக்கிறான். எனவே நாம் மார்க்கத்தில் இஸ்திகாமத் என்பது அதற்கான அர்ப்பணிப்புகள் நம்மிடமிருந்து செய்யப்பட வேண்டும். அப்படித்தானே? அதற்கான அர்ப்பணிப்புகள் நம்மிடம் இருக்கு. சும்மா இஸ்திகாமத் என்பது வராது. சும்மா இல்லை இஸ்திகாமத். அதாவது நாம் அதற்குரிய அந்த முயற்சிகளை செய்கின்ற போது மார்க்கத்தில் நாம் எந்த அளவு பயணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் என்ன செய்யும்? இஸ்திகாமத் என்பது இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி எடுத்து பாருங்க, அடுத்த வசனம். இப்போ நாங்கள் ஓதி காட்டிய வசனங்கள் சூரத்து நிசா 175வது வசனமாக நீங்க பார்க்கலாம். அடுத்து பாருங்க சூரத்து யூனுஸ் 25வது வசனம். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம் வயஹ்தி மன் யஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் அவனது தாருஸ்ஸலாம், அந்த நிம்மதியான, அந்த ஈடேற்றமான வீட்டின் பால், சொர்க்கத்தின் பால் அல்லாஹ் அழைக்கிறான். அவன் நாடியவர்களுக்கு நேர்வழியை காண்பிக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்று பாருங்க சூரத்துல் அன்ஆம் 39வது வசனத்தையும் இங்கே குறிப்பிடுறாங்க. 6வது அத்தியாயம் 39. இந்த வசனங்களை நீங்கள் என்ன செய்யணும்? படித்து பார்க்க வேணும். இந்த வசனங்களை என்ன செய்யணும்? படித்து பார்க்க வேண்டும். அப்ப இந்த வசனத்திலும் அல்லாஹு தஆலா எதை குறிப்பிடுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது எவர்கள் எமது வசனங்களை பொய்யாக்குகிறார்களோ அவர்களை பொறுத்தவரையில அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் செவிடர்களாக, அதே போன்று அவர்கள் அதாவது ஊமையர்களாக என்ன செய்வார்கள்? அந்த இருளிலே தத்தளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். அல்லாஹ் நாடியவர்களை வழிகேட்டிலே செலுத்துகிறான், அவன் நாடியவர்களை நேர்வழியிலே செலுத்துகிறான். அதே போன்று பாருங்க சூரத்து நூர். வல்லாஹு யஹ்தி மன் யஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் நாடியவர்களை நேர்வழியிலே செலுத்துகிறான். 46வது வசனம். அதே போன்று அல்லாஹ் இந்த குர்ஆனை பற்றி சொல்லும் போது இது அகிலத்தாருக்கு நல்லுபதேசம் என்று சொல்கிறான். அதே போன்று லிமன் ஷாஅ மின்கும் அன் யஸ்தகீம். யார் இஸ்திகாமத்தாக இருக்க நாடுகிறார்களோ அவர்களுக்கு என்ன இருக்கிறது? அவர்களுக்கு அதிலே நேர்வழி இருக்கிறது. அப்ப அல்லாஹ் அந்த அகிலங்களின் அதிபதி அல்லாஹ் நாடாமல் ஒருவர் என்ன செய்ய முடியாது? அதை நேர்வழியை பெற முடியாது, நீங்கள் நாட முடியாது என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், ஹிதாயத் என்பது அல்லாஹுடைய கையிலே உள்ளது. ஹிதாயத் என்பது அல்லாஹ்வுடைய கையிலே உள்ளது. வல் ஹிதாயத்து பியதில்லாஹ் யமுன்னு பிஹா சுப்ஹானஹு வ தஆலா அலா மன் யஷாஉ மின் இபாதி. அல்லாஹ் தனது அடியார்கள் நாடியவர்களுக்கு அதை அருள்பாலிக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுதான் முதலாவது அடிப்படை. இதுல சொல்லப்படுகின்ற முதல் அடிப்படை இதுதான். இதுல மிக முக்கியமான விஷயத்தை சொல்றார் பாருங்க. அதாவது இங்கு ஒருவர் அஸ்ஸாதிகு இலல்லாஹி அஸ்ஸ வஜல் ஃபீ தலபிஹா என்ன? இஸ்திகாமத்தை ஒருவர் தேடுவதில் உண்மையாளராக இருக்கணும். அப்படிதான். மார்க்கத்தில் நான் உறுதியாக இருக்க வேண்டும், மார்க்கத்தில் நான் உறுதியாக பயணிக்க வேண்டும் என்பதை என்ற விஷயத்துல படைத்த ரப்பிடம் அதை தேடுவதிலும் கேட்பதிலும் அவர் எப்படி இருக்கணும்? உண்மையாளராக இருக்கணும். பொய்யாக போலியாக இருக்கக்கூடாது. புரியுதா? என்ற அது இறைவனுடைய கரத்திலே உள்ள ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால நாங்க எனவே அந்த அடிப்படையில இங்க சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட துஆக்கள்ல மிக அதிகமாக நபி அவங்க கேட்கக்கூடிய துஆ, நபி அவங்க அதிகம் கேட்ட துஆவாக எந்த துஆவை பதிவு செய்றாங்க? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் வஹாதா ஹுவ ஸபாத்து அலல் இஸ்திகாமா. எனவே உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் உறுதியாக ஆக்குவாயாக என்பது நாம் அதிகம் கேட்க வேண்டிய ஒரு துஆ. ஒருவர் உண்மையில இஸ்திகாமத்தை விரும்புகிறாரா
மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதை நாடுறாரா, இந்த துஆவை அதிகம் கேட்க வேண்டும். அப்ப அவர் அதிகம் கேட்பதே எதற்கு ஆதாரம்? அவர் உண்மையில அல்லாஹ்விடத்துல இஸ்திகாமத்தை கேட்கிறார், அதில் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறாரு, அதில் அவரிடம் ஆர்வம் இருக்கிறது என்பதை படைத்த ரப்புக்கு தெரியும். அதே போல் பாருங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அதாவது இன்னல் குலூப ததகல்லப், உள்ளங்கள் என்ன செய்ய அப்படி பிறலுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆம் என்று சொல்றாங்க. ஆம் என்று சொல்லிவிட்டு, அதாவது ஆதமுடைய மக்களில் எந்த ஒருவராக இருந்தாலும் அவருடைய உள்ளம் எங்குதான் இருக்கிறது? அந்த இறைவனுடைய இரு விரல்களுக்கு மத்தியிலே தான் இருக்கின்றன. அவன் அதை நாடியவாறு என்ன செய்கிறான்? திருப்புகிறான். ஒன்று அது மார்க்கத்தில் உறுதியாக இருக்கும், அல்லது அது வழிகட்டிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப எனவே அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபலம்மா ஜாகு அஸாகல்லாஹு குலூபஹும். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? ஃபலம்மா ஜாகு. அப்ப அந்த உள்ளங்கள் என்ன செய்து வழி தவறிய போது அல்லாஹ் அந்த உள்ளங்கள் என்ன செய்து விட்டான்? வழி தவற செய்து விட்டான், நெறிபெறலை செய்து விட்டான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். எனவே வல் இஸ்திகாமத்து பியதில்லாஹ், அல்லாஹுடைய அந்த கையில தான் இஸ்திகாமத் இருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் அதை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அடுத்து எப்படி கேட்க வேண்டும்? தொடர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கணும். அதை எப்படி இருக்கணும்? அந்த பிரார்த்தனையில் அவர் கூடுதலான கவனம், தொடர்ந்து அந்த பிரார்த்தனை இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு ஹதீஸை கொண்டு வராரு. இப்ப நாங்க மேலே சொன்ன உங்களுக்கு அந்த ஹதீஸ், 2 ஹதீஸ் சொல்லப்படுது. ஒன்று அஹ்மதுல 26,576 வரக்கூடிய செய்தி, அதை நீங்க பார்க்கலாம். திருமிதியுடைய எண்ணிலையும் கொடுக்கப்படுது அந்த செய்திகள். அடுத்த ஒரு செய்தியை கொண்டு வராங்க பாருங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்படுகிறது, நபி அவங்க இரவு தொழுகை எதை கொண்டு ஆரம்பிப்பார்கள்? நபி அவர்கள் இரவு தொழுகை எதை கொண்டு ஆரம்பிப்பார்கள்? அவங்க சொல்றாங்க, இதா அகாம மினல் லைலி இஃப்ததஹ ஸலாத்தஹு. நபி அவங்க இரவு தொழுகையை இதை கொண்டு தான் ஆரம்பிப்பாங்க. இரவு தொழுகைக்காக ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டிட்டாங்களா, இதைத்தான் ஓதுவாங்க. என்ன துஆ அது? அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஈல் என்று வருது. அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஈல வ மீகாஈல வ இஸ்ராஃபீல ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்தி ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா அன்த தஹ்கும் பைன இபாதிக ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன் இஹ்தினி லிமக்துலிஃப ஃபீஹின்னு வருது ரிவாயத்துகள்ல. லிமக்தலஃப்து ஃபீஹி இதை கொண்டு வராரு. இஹ்தினி லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக் பிஇذنிக் இன்னக தஹதி மன் தஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். பாருங்க, ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அவருடைய இரவு தொழுகை ரசூலுல்லாஹ் ஆரம்பிக்கிறாங்க இந்த துஆவை கொண்டு. தக்பீரை கட்டினா இதைத்தான் முதல்ல ஓதுவாங்க. அப்ப என்ன ஓதுறாங்க? ஜிப்ரீலுடைய இறைவனே, மீகாயிலுடைய இறைவனே, இஸ்ராஃபீலுடைய இறைவனே. இவங்க எல்லாம் யாரு? இவங்கெல்லாம் மலக்குகள். அப்ப மலக்குகளுடைய அந்த பெயர்களை சொல்றாங்க. ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை படைத்தவனே. ஆலிமுல் கைப் வஷ்ஷஹாதா, மறைவானவற்றை வெளிப்படையானவற்றை அறிந்தவனே. நீதான் உனது அடியார்களுக்கு மத்தியில் அவர்கள் முரண்பட்ட விடயங்களில் நீதான் தீர்ப்பளிப்பவன். நீதான் என்ன செய்வாய்? நீதான் தீர்ப்பளிப்பவன். எனவே உனது அனுமதியோடு என்னை எதன்பால் எனக்கு வழிகாட்டுவாயாகண்டா, அவர்கள் முரண்பட்ட விடயத்தில் சத்தியத்தின்பால் எனக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக. நீ நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துவனாக இருக்கிறாய். பாருங்க, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு முக்கியமான ஒரு துஆ. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு இரவு தொழுகையும் இந்த துஆவை கொண்டு ஆரம்பிக்கிறான். எவ்வளவு முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். இன்னக தஹதி மன் தஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். அப்ப இதெல்லாம் நமக்கு எதை எடுத்து காட்டுது? இந்த துஆ எல்லாம் நபி அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவு ஹிதாயத்தை ரப்பிடம் கேட்பதில் ஆர்வமாக இருந்தார்கள், அதை தொடர்ந்து பிரார்த்தித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி அல்லாஹ் தனது அடியார்களுக்கு கடமையாக்கிய ஒரு பிரார்த்தனை. இரவிலும் பகலிலும் இந்த துஆவை பிரார்த்திப்பது கட்டாய கடமை என்று அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எந்த துஆ அது? இஹ்தினஸ் ஸிராத்தல், பாருங்க கீழே கொடுக்கிறார், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். எனவே இது நாங்க ஒவ்வொரு நாளும் கட்டாயம் பிரார்த்தித்தே ஆக வேண்டும் என்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த பிரார்த்தனை நமக்கு குர்ஆன்ல கற்றுத்தருகிறான். ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்க கேட்கிறோம் என்று சொன்னால், அப்ப எனவே எவ்வளவு முக்கியமான ஒரு துஆ. நாங்க அல்லாஹ்விடத்துல ஹிதாயத்தை, நேர்வழியை பிரார்த்திப்பது. அப்ப ஒரு நாளைக்கு 17 தடவை இதை பிரார்த்திப்பதை அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கி இருக்கிறான். எனவே அந்த அடிப்படையில் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அழகான கூற்றை இங்கே கொண்டு வராங்க பாருங்க. தஅம்மல்து அன்ஃபஅத் துஆ, அதாவது அவங்க சொல்றாங்க, அதாவது நான் மிக பயனுள்ள துஆ எது என்பதை பற்றி சிந்தித்தேன். எது மிக பயனுள்ள துஆ?
எது மிக பயனுள்ள பிரார்த்தனை என்பதை பற்றி அவங்க சிந்திக்கிறாங்க. யாரு? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ். அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க? அப்ப அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அவனது திருப்பொருத்தத்தை கேட்கக்கூடிய துஆ தான் மிகவும் பயனுள்ளது. அதன் பிறகு நான் சூரத்துல் ஃபாத்திஹாவை பார்க்கிறேன். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற துஆ, அதாவது நிச்சயமாக நாம் உன்னை வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். எனவே இந்த துஆ தான் மிக பயனுள்ள துஆவாக அவங்க சொல்றாங்க. எனவே ஒருவர் இந்த துஆவை கேட்பதற்கு ஏவப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் ஹிதாயத்தையும் இஸ்திகாமத்தையும் ஒருவர் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஒரு செய்தியை கொண்டு வராங்க பாருங்க. அவங்க இந்த வசனத்தை ஓதினால், நாங்க ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை ஓதி காட்டணுமா இல்லையா? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு. என்ன பொருள்? இதுல என்ன பொருள் படிச்சோம்? நிச்சயமாக இவர்கள் அல்லாஹுவை ரப்பென கூறி பிறகு அதில் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருக்கிறார்களோ. இந்த வசனத்தை இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஓதினால் இப்படி துஆ செய்வார்களாம். எப்படி? அல்லாஹும்ம அன்த ரப்பனா ஃபர்ஸுக்னல் இஸ்திகாமா. சொல்லுங்க பாபா. அல்லாஹும்ம அன்த ரப்பனா ஃபர்ஸுக்னல் இஸ்திகாமா என்று துஆ செய்வார்கள். இது எங்க வருது என்று பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது தபரில, இமாம் தபரியுடைய அந்த தப்சீர்ல இது வருகிறது என்பதை நீங்க பார்க்கலாம். அப்ப எனவே அந்த அடிப்படையில இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அப்ப நாம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாமத்தை பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹும்ம அன்த ரப்பனா என்ன எப்படி வருது? இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹ் தானே. அல்லாஹும்ம அன்த ரப்பனா, யா அல்லாஹ் நீதான் எமது ரப். ஃபர்ஸுக்னல் இஸ்திகாமா, எங்களுக்கு எதை தருவாயாக? இஸ்திகாமத்தை எமக்கு அருள்வாயாக. அப்படி என்று நாம் பிரார்த்திப்பதற்கு ஒரு அழகான ஒரு துஆவாக இது இருக்கிறது. இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் இவர் பாருங்க, குர்ஆனுடைய வசனங்களை ஓதும் போது அவங்கள்ட்ட இருந்து அந்த ஃபிக்ஹ் விளக்கம். இப்போ நாங்கள் நிறைய குர்ஆன் அப்படி கண்டினியூ நாங்கள் ஓதிட்டு போறோமே தவிர இப்படி நாங்கள் துஆ செய்யற ஒரு பழக்கம் நம்மகிட்ட கிடையாது. அந்த வசனங்களை கடந்து செல்லும் போது அந்த இடத்துல பொருத்தமான துஆக்களை, பிரார்த்தனைகளை கேட்டல், பிரார்த்தனைகளை கேட்பதென்ற அந்த சிறந்த வழிமுறை அதை நாங்கள் இங்க பார்க்கிறோம். அல்லாஹும்ம அன்த ரப்பனா ஃபர்ஸுக்னல் இஸ்திகாமா. அப்ப எனவே இதுல முதலாவது அடிப்படை, அப்ப நாங்க இப்ப பார்த்த முதல் அடிப்படை என்ன? இஸ்திகாமத்துக்கு 10 அடிப்படைகள் தான் இந்த நூல். இஸ்திகாமத்தா ஒரு தீன்ல இஸ்திகாமத்தாக உறுதியா இருப்பதற்கு 10 அடிப்படைகள் தான் நூல். இப்ப முதலாவது என்ன பார்த்தோம்? இல்ல நாங்க இல்ல முக்கியமா அவர் என்ன சொல்றாரு என்றால், இஸ்திகாமத் என்பது இறைவனுடைய அருள், அது இறைவனுடைய கொடை, இறைவனுடைய கொடை. அப்ப எனவே இஸ்திகாமத்தை நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதில் எப்படி இருக்கணும்? ஒரு பேரார்வம், நம்மிடம் ஒரு உண்மையான தேவை இருக்கணும். என்ன இருக்கணும்? நம்மிடத்துல, நம்முடைய உள்ளத்தில் ஒரு உண்மையான தேவை அதில் இருக்க வேண்டும். புரியுது அவன் சொல்றது? இப்ப மற்ற துனியாவுடைய விஷயங்கள் எங்களுக்கு எப்படி தேவை இருக்குதோ, தேவையோடு ஆர்வத்தோடு செய்யறோமோ, அது மாதிரி அல்லாஹ்விடத்துல நாம் ரப்பிடத்துல நேர்வழியை கேட்பதிலும் அந்த நேர்வழியில் உறுதியாக இருப்பதிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் அல்லாஹ்விடத்துல கேட்பதில், தேடுவதில் உண்மையாளர்களாக, உண்மையாக நாம் பேராசை உள்ளவர்களாக, பேரார்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சொல்ற முக்கியமான ஒரு அடிப்படை. நிறைய பேருக்கு என்ன, மார்க்க விஷயங்கள்ல ஆர்வமின்மை, அவங்கள்ட்ட என்ன மார்க்க விஷயங்கள்ல ஒரு ஆர்வமற்ற தன்மையை நாங்க பார்க்கிறோம், ஒரு ஆர்வம் இன்மையை பார்க்கிறோம். ஏதோ முஸ்லீமா பிறந்துட்டோம் என்ற மாதிரி சிலருடைய நிலை இருக்குது, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப உண்மையில இந்த தீன்ல ஆசையோடும் ஆர்வத்தோடும் நான் என்ன செய்யணும்? வாழ வேணும், வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அப்ப இந்த துஆ என்பது இந்த விடயம் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நாங்க இந்த தலைப்பு எடுத்தா இதுல எவ்வளவு துஆக்களை பார்க்கலாம். இப்ப ஹிதாயத், நேர்வழி என்பதை சம்பந்தப்படுத்தி நாங்க பார்க்கும்போது அதுல எவ்வளவு துஆக்கள் இருக்குது, எவ்வளவு பிரார்த்தனைகள் இருக்குது. இப்ப நாங்க பார்த்த சில 1-2 விஷயம் தான் அவர் தொட்டு காட்டுறார் துஆக்கள். சரி, இப்ப இது அப்ப சுருக்கமா நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கொள்வீங்க? முதல் அடிப்படை எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்வீங்க? முதல் அடிப்படை என்னப்ப? அதாவது இறைவன் புறத்தில் அவனது அருட்கொடைதான் இஸ்திகாமத் என்பது. அதை நாம் இறைவனிடம் பிரார்த்திப்பதில், இறைவனிடம் கேட்பதில் நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். ரப்போட உண்மையாளர்களாக அவனிடம் அதை பிரார்த்திக்க வேண்டும் என்ற விடயம். அதுக்கு நாங்க பல துஆக்கள் இதுல கொண்டு வந்தார். என்ன துஆ இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் என்ற துஆ மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை அங்க கொண்டு வரார். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். புரியுது அவங்க சொல்றது? அதே மாதிரி இஹ்தினஸ் ஸிராத்தல்
முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின். அதே மாதிரி ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க மிக பயனுள்ள ஒரு துஆவாக எதை காண்றாங்க? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவனுடைய அந்த உதவி இல்லாமல் நமக்கு எதுவும் என்ன செய்யாது, எதையும் நாம் அடைந்து கொள்ள முடியாது என்ற அந்த விடயம். அப்ப முதல் விஷயத்தை நீங்க சுருக்கமா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் பார்த்துட்டோம். இப்ப இரண்டாவது விஷயத்தை பாருங்க. அல் காயிதா அஸ்ஸானியா, இரண்டாவது அடிப்படையாக சொல்கிறார். இந்த இஸ்திகாமத்துடைய அந்த உண்மையான யதார்த்தத்தை பற்றி சொல்கின்ற போது லுசூமுல் மன்ஹஜில் கவீம் வஸ்ஸிராத்தில் முஸ்தகீம், அதாவது அந்த நேரிய வழியை நாம் என்ன செய்வது, அதை நாம் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுதல். அந்த நேரிய வழியை நாம் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுதல். இதுல பாருங்க, சில நபித்தோழர்கள் இஸ்திகாமத்துக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க. குர்ஆனுடைய சில வசனங்கள், அந்த வசனங்களுக்கு நபித்தோழர்கள் தாபீன்கள் சொன்ன விளக்கம் என்ன, இந்த விளக்கத்தை நாம் அறிந்து கொண்டால் அப்ப இதுதான் இஸ்திகாமத், இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்பதை இதிலே நாம் புரிந்து கொள்வோம். புரியுது சொல்றது? அதுல பாருங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அபூபக்கர் எவ்வளவு பெரிய ஒரு இல்மை பெற்ற ஒரு நபித்தோழர், அவர் இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னு பாருங்க. எந்த வசனம்? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு. இந்த வசனத்துக்கு, இந்த வசனத்துடைய பொருள் என்ன நாங்க படிச்சோம்? இவர்கள் அல்லாஹுவை ரப்பென கூறி அதில் உறுதியாக இருக்கிறார்களோ. இதற்கு சொல்றாங்க விளக்கம் பாருங்க. ஹுமுல்லதீன லம் யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ. இந்த விளக்கத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமா இது தஃப்சீரு தபரில இந்த விளக்கம் குறிப்பிடப்படுகிறது. புரியுதா? அதாவது என்ன சொல்றாங்க, இவங்க யார்? அல்லாஹுவை ரப்பென கூறி அதில் இஸ்திகாமத்தாக இருந்தவங்க யாரு? அவங்கதான் அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காதவர்கள். ஹுமுல்லதீன லம் யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, இவங்க தான் அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காதவர்கள். அப்ப இஸ்திகாமத் எங்க இருக்குது? தௌஹீத் இல்லையா? ஏகத்துவத்தை நாங்க தௌஹீத நிலைநாட்டுவது அதானே. அல்லாஹுவை ரப்பாக ஏற்பது என்பது என்ன? அதற்கு பிறகு நாங்க அதுக்கு என்ன செய்யக்கூடாது? முரணாக எதையும் செய்யக்கூடாது இல்லையா? எனவே இந்த விளக்கம் மிக முக்கியமான ஒரு விளக்கம். ஹுமுல்லதீன லம் யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ. சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு பிம்பர்ல எப்படி சொல்றாங்க? பிம்பர்ல இது ஓதுறாங்க இந்த வசனத்தை. இந்த இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு என்ற வசனத்தை பிம்பர்ல ஓதுறாங்க. ஓதிவிட்டு சொல்றாங்க லம் யரூகு ரௌகான ஸஅலப் என்று சொல்கிறார்கள். இந்த விளக்கமும் தஃப்சீரு தபரில தான் வருகிறது. அப்ப இவங்க யார் என்றால், அதாவது இந்த நரிகளை போன்று என்ன செய்ய மாட்டாங்க? தந்திரங்களை சதிகளை செய்ய மாட்டார்கள். புரியுது அவங்க சொல்றது? படைத்த ரப்போடு உண்மையாளராக இருப்பார்கள். படைத்த ரப்போடு எப்படி இருப்பாங்க? உண்மையாளர்களாக இருப்பார்கள். அவங்க தந்திரங்கள், நரிகளை போன்று தந்திரங்களை செய்பவர்கள் அல்ல. புரியுது அவங்க சொல்றது? படைத்த ரப்போடு அவர் உண்மையாளர் என்று சொன்னால் அவர் யாரையும் என்ன செய்ய மாட்டாரு? ஏமாற்ற மாட்டார், யாருக்கு மோசடி செய்ய மாட்டார் என்ற விளக்கத்தை அவர்கள் சொல்கிறார்கள். மூன்றாவது விளக்கம் யாருடையது? அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்க. அப்ப இவங்க சொல்றாங்க சும்ம இஸ்தகாமு என்பதற்கு அலா ஷஹாததி அல்லா இலாஹ இல்லல்லாஹ். பாத்தீங்களா? எதுலதான்? அதாவது ஷஹாதா, இந்த கலிமால அவங்க இஸ்திகாமத்தாக இருப்பாங்க. தௌஹீதுல, ஏகத்துவத்துல, ஓரிரை கொள்கையில் அவர்கள் இஸ்திகாமத்தாக இருப்பாங்க. இந்த விளக்க வரூய நஹ்வு அன் அனஸின் வ முஜாஹித் வல் அஸ்வத் இப்னு ஹிலால் வ ஸைத் இப்னு அஸ்லம் வ சுத்தி வ இக்ரிமா, இவங்க எல்லாம் இந்த விளக்கத்தை செய்றாங்க. அவங்களுக்கு தொட்டும் இந்த செய்தி அறிவிக்கப்படுது. இப்னு அப்பாஸ்னுடைய விளக்கமாக இது இருக்கிறது. அப்ப எனவே சுப்ஹானல்லாஹ், இது நாங்க பார்க்கக்கூடிய எத்தனாவது விளக்கம்? மூன்றாவது விளக்கம். புரியுது சொல்றது? அப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் இங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்பது, அதாவது ஒருவர் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த ஷஹாதாவில இஸ்திகாமத்தாக இருத்தல். இன்னொரு விளக்கம் அவங்கள தொட்டும் வருகிறது. அந்த விளக்கம் என்ன? அதாவது இஸ்தகாமு அலா அதாஇ ஃபராஇதி. என்ன சொல்றாங்க? அதாவது மார்க்க கடமைகள், அல்லாஹ் எவற்றையெல்லாம் கடமையாக்கினானோ அவற்றை அவங்க நிறைவேற்றுவதில் உறுதியாக இருப்பாங்க. அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கியவைகள், அந்த கடமையாக்கியவைகளை நிறைவேற்றுவதில் அவங்க யாருதான்? அவங்க உறுதியாக செயல்படுவாங்க, இஸ்திகாமத்தா இருப்பாங்க. ஏன்னா அல்லாஹ் நம்மிடம் அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான்? அவன் நம்ம மீது கடமையாக்கியவற்றை நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியாக முறையாக நிறைவேற்ற வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே மாதிரி பாத்தீங்களா அபுல் ஆலியா ரஹிமஹுல்லா அவர்கள் உடைய விளக்கத்தை பாத்தீங்களா? அவங்க சொல்றாங்க கால சும்ம அஹ்லசு லஹு அத்தீன
வல் அமல என்ற விளக்கத்தை சொல்கிறார்கள். இந்த விளக்கத்தை பொறுத்தவரையில இதுவும் அல் மாவர்தி என்று சொல்லக்கூடிய என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள். அவங்க யார் என்று சொன்னால் அல்லாஹுவை ரப்பன கூறி அதில் இஸ்திகாமத்தாக இருப்பவங்க யார் என்று சொன்னால் அவங்க தங்களுடைய தீனை தங்களுடைய அமல்களை யாருக்காக ஆக்கியவங்க? அல்லாஹ்வுக்காக. இஹ்லாஸ். அவங்களோட அனைத்து செயல்பாடுகளும் யாருக்காக இருக்கும்? படைத்த ரப்புக்காக இருக்கும். இஹ்லாஸோடு செயல்படக்கூடியவர்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இதெல்லாம் எவ்வளவு அற்புதமான விளக்கங்கள், முக்கியமான விளக்கங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இமாம் கதாதா ரஹிமஹுல்லாஹ் இதற்கு விளக்கம் சொல்லும்போது சொல்கிறார்கள், இஸ்தகாமு அலா தாஅத்தில்லாஹ். இஸ்தகாமு அலா தாஅத்தில்லாஹ் என்ற விளக்கத்தை அப்துல் ரஸாக் முஸன்னஃபுடைய அந்த நூல்ல வருது, இமாம் அப்துல் ரஸாக். எனவே அந்த விளக்கம் என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலும் வழிபடுவதிலும் அவங்க யாரு? உறுதியாக இருப்பார்கள். அவங்க சொல்றது. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த கூற்றெல்லாம் கொண்டு வந்துட்டு இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தனது ஜாமியுல் உலூம் வல் ஹிகம்ல இஸ்திகாமத்துக்கு ஒரு அழகான விளக்கம் சொல்றாங்க. யாரு? எந்த அறிஞர்? இமாம் ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது ஜாமியுல் உலூம் வல் ஹிகம் என்ற நூல்ல இஸ்திகாமத்துக்கு ஒரு அழகான விளக்கத்தை சொல்றாங்க. என்ன? வல் இஸ்திகாமா ஹிய அஸ்ஸுலூகு ஸிராத்தில் முஸ்தகீம். அந்த நேரான வழியில் என்ன செய்வது? பயணிப்பது. வஹுவ அத்தீனுல் கய்யிம் மின் கைரி தரீஜின் அன்ஹு யமனத்தம் வலா யஸ்ரா. அதாவது வலதுல இடதுல வளைந்து போகக்கூடிய கோணலான வழி அல்ல, அந்த நேரான தீனிலே பயணிப்பது. வயஸ்மலு ذلك فعل الطاعات كلها. எல்லா அந்த நல்ல அமல்களையும் அல்லாஹ்வுக்கு வழிபடுதலையும் இது உள்ளடக்குவது. அல்லாஹிரா வல் பாத்தினா, வெளிப்படையான மறைமுகமான அனைத்து அந்த அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய அனைத்தையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று தடுக்கப்பட்ட அனைத்தையும் விட்டுவிடுவது. எனவே இதுதான் என்ன? இந்த தீனுடைய அனைத்து நலவுகளையும் உள்ளடக்கிய ஒரு மகத்தான வசியத்தாக இது இருக்கிறது என்ற அடிப்படையில ஒரு விளக்கத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான இந்த விளக்கங்கள் எல்லாம் நாங்க பார்க்கும் போது இதெல்லாம் ஒன்றை ஒன்று விளக்கக்கூடிய விளக்கங்களாக இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே நாங்கள் தீன்ல முழுமையாக இஸ்திகாமத்தாக இருப்பது என்பதை உள்ளடக்குகிறது. அதே போன்று இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு கூற்றை கொண்டு வருகிறார்கள் பாருங்க. வல் இஸ்திகாமத்து கலிமத்துன் ஜாமிஆ. இஸ்திகாமா என்பது என்ன? அந்த வார்த்தை என்பது ஒரு அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை அது. எனவே அது ஒட்டுமொத்த தீனையும் அதை எடுத்துக்கொள்ளும். வஹிய அல் கியாமு பைன யதஇல்லாஹி அலா ஹகீகத்தி ஸித்கி வல் வஃபாஇ பில் அஹத். எனவே அந்த படைத்த ரப்புக்கு முன்னால ஒருவன் உண்மையாளனாகவும் வாக்குறுதியை அந்த படைத்த ரப்போடு செய்த அந்த ஒப்பந்தத்தை வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவனாகவும் ஒருவன் இருக்க வேண்டும் என்பதை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்ப அந்த கருத்தை மதாரிஜுல் சாலிகின் என்ற அந்த நூல்ல இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாங்கள் இரண்டாவது அடிப்படையாக என்ன பார்த்தோம்? இஸ்திகாமத்துக்கு சொல்லப்பட்ட விளக்கங்கள். சரி, இப்போ உங்களோட தலையில என்ன விளக்கம் இருக்குது? எந்த விளக்கத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்க பார்ப்போமே. நாங்கள் இது வரைக்கும் பல விளக்கங்களை சொன்னோம். இந்த விளக்கங்கள்ல உங்களுக்கு எந்த விளக்கம் இப்ப நின்றுங்க உங்களோட தலையில? என்ன சொல்லுங்க. அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது இருத்தல் இஸ்திகாமத் என்ற விளக்கத்தை அவங்க சொன்னாங்க. சரி, வேற ஒருத்தர் சொல்லுங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க என்ன? அல்லாஹ் கடமையாக்கியவைகள், அல்லாஹ் எவற்றை கடமையாக்கினானோ அந்த கடமையாக்கியவைகளை ஒருவர் என்ன செய்வது? நிறைவேற்றுவதுதான். அவைகள் எந்த குறையும் செய்யாமல் அவைகளை நிறைவேற்றுவது என்று ஒரு விளக்கம் படிச்சோம். சரி, வேற சொல்லுங்க. அல்லாஹ் இஸ்திகாமா லா தாஅத்தில்லா, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதில், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில், அடிபணிவதில் ஒருவர் உறுதியாக இருக்க வேண்டும். சரி, இது போக பொதுவாக நீங்க யார் என்று சொல்லாம நீங்க என்ன எடுத்துக்கொண்டீங்க தலைக்கு? இஸ்திகாமத்னா நீங்க என்ன விளங்கினீங்க? இப்ப நீங்க எதை எடுத்துக்கொண்டீங்க? அல்லாஹ்வுக்கு நாங்க முழுமையாக கட்டுப்பட்டு அடிபணிந்து நடப்பது. அதுல முதன்மையான நாங்க தௌஹீதை என்ன செய்ய வேண்டும்? நிலைநாட்ட, இல்லையா? தௌஹீத ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும். ஷிர்க்கிலிருந்து நாங்க முழுமையாக விடுபட வேண்டும். இஸ்திகாமத்துடைய முதன்மையானது அதுதானே, முதன்மையானது, இல்லையா? நாங்க ஏகத்துவத்துல தௌஹீதில் இஸ்திகாமத்தாக இருந்து ஷிர்க்கிலிருந்து நாங்கள் முழுமையாக விடுபடுவது. எனவே மார்க்க கடமைகளை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றுவது, அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து விலகிக் கொள்ளுதல் என்ற இப்படி பல விளக்கங்களை உள்ளடக்கியதாக அது இருக்கிறது. எனவே இங்க சொல்லப்பட்ட விளக்கங்களை நீங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது மூன்றாவது அருமையான சகோதரர்களை அல் காயிதத்து சாலிசா அஸ்லுல் இஸ்திகாமா இஸ்திகாமத்துல் கல்ப். அஸ்லுல் இஸ்திகாமா இஸ்திகாமத்துல் கல்ப் அப்படி என்ன? இஸ்திகாமத்துடைய அடிப்படை என்னதான்? உள்ளம் என்ன செய்யணும்? இஸ்திகாமத்தாக இருத்தல் தான், இல்லையா? உள்ளம் இஸ்திகாமத்தாக இருத்தல் என்பதுதான்.
அழகான ஒரு ஹதீஸ் ஒன்று கொண்டு வர்றார் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அஹ்மதுல வார ஒரு ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, லா யஸ்தகீமு ஈமானு அப்தின் ஹத்தா யஸ்தகீம கல்புஹு. எப்படி வருது? லா யஸ்தகீமு ஈமானு அப்தின் ஹத்தா யஸ்தகீம கல்புஹு. அப்ப எனவே ஒரு அடியானுடைய ஈமான் இஸ்திகாமத் நிலை பெறாது எது வரைக்கும்? அவனது உள்ளம் நிலை பெறுகின்ற வரை. உள்ளத்துடைய அந்த இஸ்திகாமத் என்பது எவ்வளவு முக்கியமானது என்று பாருங்க. ஃபஅஸ்லுல் இஸ்திகாமா இஸ்திகாமத்துல் கல்ப். ஃபல் கல்பு இதா ஸலஹ வஸ்தகாம தபஅஹுல் பதன் அல்லது தபிஅஹுல் பதன். இப்படி எடுத்தீங்கன்னா உள்ளம் சீராகி விட்டால் உள்ளத்தை உடல் உறுப்புகள் எல்லாம் பின்துயரும். அப்படிதானே? இப்ப உள்ளம் இஸ்திகாமத்தாகிவிடும் போது உடல் உறுப்புகளும் அதை பின்தொடர்ந்து இஸ்திகாமத்தாகிவிடும். இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஒரு கருத்து சொல்ற பாருங்க. قال الحافظ ابن رجب رحمه الله, அழகான ஒரு கருத்து பாருங்க. ஃபஅஸ்லுல் இஸ்திகாமா இஸ்திகாமத்துல் கல்பி அல தௌஹீத். பாருங்க, ஃபஅஸ்லுல் இஸ்திகாமா இஸ்திகாமத்துல் கல்பி அல தௌஹீத். என்ன இஸ்திகாமத்துடைய அடிப்படை என்ன? உள்ளம் எதிர இஸ்திகாமத் அறிக்கணும்? தௌஹீத், ஏகத்துவத்தில் ஓரிரை கொள்கையில உள்ளம் இஸ்திகாமத்தாக இருப்பது என்று, நிலையாக இருப்பது, உறுதியாக இருப்பது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆரம்பத்தில் நாங்க யாருடைய அந்த விளக்கத்தை பார்த்தோம்னா அபூபக்கர் சித்திக் அவங்க அந்த வழங்கி அவங்க அந்த வசனத்துக்கு சொன்ன விளக்கம். அப்ப அல்லாஹ்வை தவிர வேறு யார் பக்கம் நாங்க திரும்பி பார்ப்பது கிடையாது, அந்த படைத்த ரப்பை தான் நாம் முன்னோக்குவது என்பதை அருமையான சகோதரர்களே. அதே போன்று ஃபமதா இஸ்தகாமல் கல்பு அலா மஅரிஃபத்தில்லாஹ், எப்போது இந்த உள்ளம் அல்லாஹுவை அறிவதிலும் அல்லாஹுக்கு பயப்படுவதிலும் அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதிலும் அல்லாஹுவை நேசிப்பதிலும் அல்லாஹ்வுடைய அந்த நாட்டத்திலும் விருப்பத்திலும் அவனிடம் பிரார்த்திப்பதிலும் அவன் மீது தவக்குல் வைப்பதிலும் அது அல்லாத மற்றவைகளை புறக்கணிப்பதிலும் இவ்வாறு ஒரு உள்ளம் நிலை பெறுகின்ற போது அதாவது அவனது உடல் உறுப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலே நிலை பெற்று விடுகும். எனவே உள்ளம் என்பது உடல் உறுப்புகளுடைய அரசனாக இருக்கிறது. உடல் உறுப்புகளுடைய அரசனாக உள்ளம் இருக்கிறது. அந்த உடல் உறுப்புகள் அதனுடைய ஜுனூத் படைகளாக இருக்கின்றன. எனவே அரசர் உறுதியாகிவிட்டால் யார் உறுதியாகுவாங்க? அந்த உடல் உறுப்புகள் என்ன செய்துவிடும்? உறுதியாகிவிடும் என்ற ஒரு விளக்கத்தையும் இங்கு இதிலே குறிப்பிடுகிறார்கள். இந்த விளக்கமும் ஜாமில் உலூம் அல் ஹிக்கம்ல வரக்கூடிய ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ்வுடைய அந்த நூலில் வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதே போன்று உங்களுக்கு தெரியும், புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய பிரபலமான ஒரு செய்தி, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உடல்ல ஒரு சதை பிண்டம் இருக்கிறது, அது சீராகிவிட்டால் முழு உடலும் சீராகிவிடும், அது மோசமாகிவிட்டால் சீர்கெட்டு விட்டால் முழு உடலும் சீர்கெட்டுவிடும், அதுதான் உள்ளம். புரியுதா சொல்றது? எனவே இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது இகாசத்துல் லஹ்ஃபான் மின் மசாயிதி ஷைத்தான் என்ற அந்த நூல்ல முன்னுரையில அவங்க குறிப்பிடுகிறார்கள், இந்த உள்ளம் இருக்கிறது, இந்த உள்ளம் தான் இந்த உடல் உறுப்புகளுக்கெல்லாம் அரசனாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கட்டளை எங்கிருந்து வருகிறது? உள்ளத்திலிருந்து தான் வருகிறது. அந்த கட்டளை வருகின்ற போது உடல் உறுப்புகள் அதை என்ன செய்யும்? அதை செயல்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த உள்ளத்துக்கு கட்டுப்பட்டுவைகளாகத்தான் உடல் உறுப்புகள் இருக்கின்றன. அந்த உள்ளம் நல்லதை சொல்கின்ற போது அதை பின்தொடரும், அது வழிகேட்டை சொல்கின்ற போது அதை பின்தொடரக்கூடியதாக இருக்கும். எனவே நறுமை சகோதரர்களே, நமது உள்ளத்தை நாம் சீர்படுத்துவது என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் என்பதற்கு இந்த செய்திகள் சான்றாக இருக்கிறது. அப்ப கட்டளை அங்கு உள்ளத்திலிருந்து வருகிறது, உடல் உறுப்புகள் அதை செயல்படுத்துகிறது. எனவே உள்ளம் நேர்வழியில் பயணிக்கின்ற போது உடல் உறுப்புகளும் என்ன செய்யும்? அந்த நேர்வழியிலே பயணிக்கும் என்ற அடிப்படையில் நமது நீயத்துகளை நாம் சீராக்க வேண்டும். அந்த நீயத் என்பது அந்த உள்ளம் சார்ந்ததாக இருக்கிறது, அதுதான் அனைத்துக்கும் பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற கருத்துக்களை எல்லாம் இதிலே குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அந்த நாளில் எது பயனளிக்காது? செல்வம், பிள்ளைகள் எதுவும் பயனளிக்காது, இல்லையா? யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். எவர் ஒரு ஈடேற்றமான சலீமான உள்ளத்தோடு வருகிறாரோ அல்லாஹ்விடத்தில் அவரை தவிர. அப்ப அங்க வெற்றிக்குரிய விஷயம் என்னதான்? ஈடேற்றமான உள்ளம். அப்ப அந்த உள்ளம் ஷிர்கிலிருந்து, ஷிர்க் என்ற அசுத்தம் முதலாக அந்த உள்ளம் தூய்மையாக இருக்கணும். எல்லா வகையான அசுத்தங்கள் அந்த உள்ளம் தூய்மை அடைந்து இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு கேட்கக்கூடிய ஒரு அழகான துவாவை பாருங்க, ஒரு நீண்ட துவா, அதில் ஒரு பகுதியை மட்டும் இதில் குறிப்பிட்டாரு. நாங்க உண்மையில இந்த துவாவை நாங்க கேட்கணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கல்பன் சலீமா, அவ்வளவுதான் துவா, பெரிய ஒரு துவா. இந்த பகுதியை மட்டும் நாங்க கேட்கலாம்.
அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கல்பன் சலீமா, யா அல்லாஹ் நான் உன்னிடத்துல சலீமான ஈடேற்றமான உள்ளத்தை நான் உன்னிடம் பிரார்த்திக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு முக்கியமான ஒரு துஆன்னு பாருங்க. இந்த செய்தி வந்து அஹ்மதுல நசாயில வரக்கூடிய ஒரு துஆ. சொல்லுங்க எல்லாரும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கல்பன் சலீமா. பாடமாக்கலாமா இல்லையா? மனப்பாடமாக்கலாம் தானே? ஒரு 3 டிப்ஸ் சொல்லுங்க பாவம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கல்பன் சலீமா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கல்பன் சலீமா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கல்பன் சலீமா. சொல்லுங்க பாப்பா, பார்க்காம இப்ப ஒவ்வொருத்தர் சொல்லுங்க பாப்பா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கல்பன் சலீமா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கல்பன் சலீமா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கல்பன் சலீமா, இன்னி அஸ்அலுக கல்பன் சலீமா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கல்பன் சலீமா. அப்படிதானே? சலீமாண்டா ஈடேற்றமான, சலீமாண்டா ஈடேற்றமா, எல்லா விதமான நோய்கள், உள நோய்கள், ஷிர்கு, குஃப்ரு, நிஃபாக், மற்ற எல்லா வகையான அந்த உள நோய்களிலிருந்தும் ஈடேற்றம் பெற்ற என்னது ஒரு உள்ளம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கல்பன் சலீமா. இது ஒரு நீண்ட துவா, பெரிய ஒரு நீண்ட அந்த துவால ஒரு இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதியாக இதை என்ன செய்யறாரு, இதில் கொண்டு வருகிறார். அப்ப எனவே இப்ப நாங்க 3 அடிப்படைகளை இன்றைக்கு பாடத்துல நாங்க பார்த்தோம். இது முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த இஸ்திகாமத் என்ற தலைப்புல நாங்க இன்னைக்கு பார்த்த 3 அடிப்படைகள்ல முதலாவது அடிப்படை என்ன? யார் சொல்றீங்க? முதல் அடிப்படை என்ன படிச்சோம்? யாரா ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வுடைய அருள், அவனுடைய கொடை, அத வந்து உண்மையான அல்லாஹ் வந்து உண்மையா கேட்கணும் அப்படிங்கறப்ப அதுல நீங்க பாருங்க, அழகான இன்னொரு முக்கியமான விஷயம் கொடை என்று சொல்லும் போது, அதாவது குர்ஆன்ல வர துஆக்கள்ல ரப்பனா லா துஸீ குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப். இப்ப பாருங்க, இந்த துஆல அல்லாஹ்வுடைய எந்த திருநாமம் பயன்படுத்தப்படுது? அல் வஹாப். எந்த திருநாமம்? அல் வஹாப் என்ற திருநாமம் பயன்படுத்தப்படுது. அல் வஹாப் என்றா என்ன பொருள்? பெரும் கொடையாளன். அல் வஹாப் என்றா பெரும் கொடையாளன், பெரும் கொடையாளன். சரி, இப்ப இந்த துஆல சொல்லப்படக்கூடிய கொடை எது? ஹிதாயத். எது? ஹிதாயத். எமது உள்ளங்களுக்கு நீ நேர்வழியை காட்டிய பிறகு, எமது உள்ளங்களுக்கு நீ நேர்வழியை காட்டிய பிறகு எமது உள்ளங்களை நீ என்ன செஞ்சிடாத, வழிகேடு செய்து விடாதே. உன் புறத்திலிருந்து ரஹ்மத்தை எம் மீது அருள்வாயாக. நீ மிக பெரும் கொடையாளன், நீ மிகப்பெரும் கொடையாளன். எனவே ஒருவருக்கு கிடைத்த நியமத்துகள்ல, அருள்கள்ல மிக பெரும் கொடைதான் ஹிதாயத் என்பது. பாருங்க, அல் வஹாப், நீ பெரும் கொடையாளன். சுப்ஹானல்லாஹ், ஒருவருக்கு அல்லாஹ்விடத்துல மிக பெருமதி மிக்கது என்னதான்? அவனது தீன் தான், அவனது மார்க்கம் தான். அந்த தீன், அந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதை விட ஒரு அருள் வேற எதுவும் இல்லை. நீங்க எடுத்து பாருங்க, உலகத்துல முழு உலகமே சேர்ந்து விட்டாலும், முழு உலகத்துடைய செல்வங்களை எல்லாம் கொட்டினாலும் ஒருத்தருக்கு ஹிதாயத்து கொடுக்கல முடியுமா? அல்ல நாடாம முழு உலகமே சேர்ந்து முடிவு செய்து விட்டாலும், உலகத்துடைய மொத்த செல்வத்தை கொட்டினாலும் ஒருத்தருக்கு என்ன செய்யலாது? ஒருவருக்கு ஹிதாயத்து கொடுக்கல, அல்ல நாடாம. சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க, ஏழுமா? அதே மாதிரிதான் அல்லாஹ் ஒருவருக்கு ஹிதாயத்தை அருளிவிட்டால், அல்லாஹ் ஒருவருக்கு ஹிதாயத்தை அருள் பாலித்து விட்டால் அதை யாராலும் தடுக்கவும் முடியாது. அதை யாராலும், அவன் எவ்வளவு எதை செய்து அதை தடுக்கவும் முடியாது. அவ்வளவு அது அவனது ரப்புடைய கையில் உள்ளது. அது அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரும் ஒரு அருள் அது. அப்ப சுப்ஹானல்லாஹ், அப்ப முதல் விஷயம் நாங்க என்ன படிச்சோம் இதுல? அந்த ஹிதாயத் என்பது அந்த இறைவன் கையில் உள்ள அந்த ஹிதாயத்தை, அந்த இஸ்திகாமத்தை,
அந்த ஹிதாயத்துக்கு பிறகு இஸ்திகாமத்தை நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதில் உண்மையாளர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் அதை கேட்பதில் நாங்கள் எப்படி இருக்கணும்? படைத்த ரப்போடு உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் உண்மையில் பிரார்த்திக்க வேண்டும், அதில் உண்மையாளர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. இல்லைன்னா ஒருவன் என்ன செய்யறான்? தன்னைத்தானே நாசத்தில் தான் போட்டுக்கொள்வான். இது மிக முக்கியமான அடிப்படை. இதை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பதில் நாங்கள் எப்படி இருக்கணும்? உண்மை. இப்போ நாங்கள் குர்ஆன் தொழுகையில் அதாவது தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் ஓதும் போது உண்மையிலே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதை ஓதும் போது அந்த உணர்வோடு தான் ஓதுறோமா? கொஞ்சம் நினச்சி பாருங்க. இப்போ சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒவ்வொரு வசனத்தை நாங்கள் ஓதும் போது அதனுடைய பொருளை சரியாக உள்வாங்கி அந்த ஒரு உணர்வோடு தான் நாம் ஓதுறோமா தொழுகையில்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அப்போ படைத்த ரப்பிடத்தில் நாங்கள் கேட்கும் போது அதில் நாங்கள் ஆர்வத்தோடும் உண்மையாளர்களாகவும் அதில் இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். இதை நீங்கள் கட்டாயம் பிரார்த்தித்தே ஆக வேண்டும் என்று எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். சரியா? இப்போ நீங்கள் பாருங்க, அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்த சமுதாயத்துக்கு கூட எது கிடைக்கல? ஹிதாயத்து கிடைக்காது. எவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இருந்துச்சா இல்லையா? அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருள். அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருள் அது ஹிதாயத் என்றது. அப்போ நாங்கள் இது முதல் அடிப்படையாக நாங்கள் படித்தோம். ரெண்டாவது அடிப்படை என்ன படித்தோம்? ரெண்டாவது அடிப்படை நாங்கள் படிச்ச என்ன? இஸ்திகாமத்துக்குரிய சில விளக்கங்களை படித்தோம். இஸ்திகாமத் என்றால் என்ன? மார்க்கத்தில் நிலையாக உறுதியாக இருத்தல் என்றால் அந்த வார்த்தைக்கு சொல்லப்பட்ட விளக்கங்கள் நாங்கள் படித்தோம். அந்த விளக்கங்கள் நாங்கள் எடுத்துக்கொள்ள அந்த விளக்கங்கள் எல்லாம் முக்கியமான விளக்கங்கள். ஏன்னா அப்போ அது நாங்கள் இஸ்திகாமத்தாக மார்க்கத்தில் நாங்கள் பயணிக்கிறோமா என்பதை நம்மை என்ன செய்வதற்கு? பரிசோதித்துக் கொள்வதற்கு, பரிசீலித்துக் கொள்வதற்கு உதவி புரியும். அதில் மிக முக்கியமான விளக்கங்களாக நாங்கள் சொன்ன விளக்கங்கள். அதில் என்ன விளக்கம் இப்போ உங்களுக்கு ஞாபகம் வைக்குது? நாங்கள் படித்த விளக்கங்கள்ல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன விளக்கம், அல்லாஹ்வுக்கு அவங்க எதையும் செய்ய மாட்டார்கள், இணையாக்க மாட்டார்கள். ஷிர்க் என்பது அவங்களோட வாழ்க்கையில் இருக்க. ஷிர்க் என்பது என்ன செஞ்சிடும்? ஒருவனை மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பயங்கரமான ஒரு பாவம். அவங்க ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க? அல்லாஹ்வுக்கு எதையும் ஷிர்க் செய்ய மாட்டார்கள். அதே போன்று அவங்களோட உள்ளங்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க என்ன? அதாவது மோசமான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், அடுத்தவனை ஏமாற்றக்கூடிய, சதி செய்யக்கூடிய அப்படியான எண்ணங்கள் இருக்காது. நம்ம படைத்த ரப்போடு உண்மையாளர்கள். படைத்த ரப்போடு அவங்க யாரு? உண்மையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ற விளக்கத்தை சொல்றாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்ன சொன்னாங்க விளக்கம்? லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த கலிமாவில் உறுதியாக இருத்தல். இஸ்திகாமத் என்பது தௌஹீத், அந்த ஏகத்துவத்தில் உறுதியாக இருத்தல். அடுத்த ஒரு விளக்கம் அவங்க சொன்னாங்க என்ன? அல்லாஹ் கடமையாக்கியவற்றை அவங்க எந்த குறையும் இல்லாமல் நிறைவேற்றுவார்கள் என்ற விளக்கத்தை சொல்றாங்க. அதே போன்று அல்லாஹ்வுக்கு வழிபடுவதில், கட்டுப்படுவதில் இஸ்திகாமத்தாக இருத்தல் என்ற விளக்கங்கள். இப்படி பல விளக்கங்களை நாங்க அதுல பார்த்தோம். அது இரண்டாவது விடயம். மூன்றாவது விடயமாக நாங்க என்ன பார்த்தோம்? மூன்றாவது விடயம் உள்ளத்தை இஸ்திகாமத் என்று சொன்னாலும் என்னதான்? உள்ளம், நமது உள்ளத்தை நாங்க தீன்ல உறுதியாக ஆக்குவதுதான், இஸ்திகாமத்தாக ஆக்குவதுதான் என்ற அந்த விடயம். புரியுது அவங்க சொல்றது? அப்ப அதுல நாங்க பார்த்த முக்கியமான விஷயங்கள் என்ன பார்த்தோம்? உள்ளம் என்பது என்ன செய்யும்? உடல் உறுப்புகளுக்கெல்லாம் கட்டளை பிறப்பிக்க கூடியதாக உள்ளம் இருக்கிறது. அந்த உள்ளம் சீராகும் போது அந்த செயல்பாடுகளும் என்ன செய்துவிடும்? சீராகி விடும். எனவே அந்த அடிப்படையில் இந்த உள்ளத்துடைய சீர்திருத்தத்துக்காக இதில் நாம் படித்த துவா இது என்ன துவா படித்தோம்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கல்பன் சலீமா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கல்பன் சலீமா என்ற அந்த துவாவை நாம் இதிலே பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தை இந்த 3 அடிப்படைகளோடு நாம் நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வகுப்புல நாங்கள் 4வது அடிப்படையை நாம் என்ன செய்வோம்? இதிலே கற்றுக்கொள்வோம். இத்தோடு நிறைவு செய்கிறோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.